மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை பாருங்கள். புகாரியில் 1403வது நபிமொழி, 4659வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் எப்படி மாற்றப்படும் என்றால், யகூனு கனசு அஹதிக்கும் யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா, சுஜாஅன் அக்ரா. மறுமை நாளில் நட்சு வாய்ந்த, மிகப்பெரிய நட்சு வாய்ந்த ஒரு பாம்பாக உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் மறுமை நாளிலே மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்டவுடன் அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 1403வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அந்த பாம்பு உங்களுடைய கழுத்துகளை பிடித்துக் கொண்டு தன்னுடைய கோரப்பல்லால் அவர்களுடைய தடவாய் கற்களை படித்து கடித்துக் கொண்டு அந்த பாம்பு உங்களிடத்திலே பேசும், இதுதான் நீ உலகத்திலே சேமித்து வைத்த புதையல், இதுதான் உலகத்திலே நீ சேமித்து வைத்த சொத்து என்று அவனை அந்த 50,000 ஆண்டுகளுக்கு நிற்க வேண்டிய அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுகிறவரை அந்த பாம்பு அவனை கடித்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் 1460வது நபிமொழி, ஜக்காத்து கொடுக்காத மக்கள் கணக்கு பார்த்து 2.5% பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் பாமர மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு, பாவமான மக்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம், ஹராமான சொத்துக்களை எல்லாம் தன் கைவசம் வைத்துக் கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்த அந்த கொம்பாரி கொம்பனுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கொடுக்கிற தண்டனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அவன் செல்வமாக சேமித்து வைத்த ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் மறுமை நாளிலே வந்து உலகத்தில் இருப்பதை விட பல மடங்கு பருமனான வகையில் கனத்த நிலையில் அந்த ஆடுகளும் மாடுகளும் வரும். வந்து அவனை மிதிக்க ஆரம்பிக்கும். நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய செல்வம். ஆடுகள் மிதித்து போனவுடன் மாடுகள் வந்து வீதியிலே போட்டு கொடுக்கப்படுகிற தண்டனை, வீதியில் போட்டு அடிக்கப்படுகிற கொடுமை, மஹ்ஷர் மைதானத்தில் நல்லவர்கள் எல்லாம் நிற்கிற அந்த நீதிமன்றத்தில் கேவலப்படுகிற ஒரு தண்டனை. கீழே படுக்க வைத்த ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் மிதித்து கொண்டு போகுமாம். ஒரு ஒட்டகம் மிதித்து சென்றவுடன் திரும்ப மறுபடி ஆடு வருமாம், ஆடு மிதித்து சென்றவுடன் மாடு வருமாம், மாடு மிதித்து சென்றவுடன் ஒட்டகம் வருமாம். இப்படி 50,000 ஆண்டுகள் அவனை ஜகாத்து கொடுக்கப்படாத பொருள்கள், கணக்கு பார்த்து 2.5% அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யப்படாத பொருள்கள் மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு அவனை மிதிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.